whole, complete and perfect in my love, and you can be with that and allow the person to move. Let her or he, அவங்களோ இல்லை அவனோ அவளோ, let them find their own life and they have a choice. எப்போவுமே மறந்துடாதீங்க, நீங்கள் லவ் பண்ணுறீங்கன்னா உங்களை வந்து மேரேஜ் பண்ணணுன்றது நீட் இல்லை. they can choose their life partner. அதே மாதிரி if they are applying for divorce, it's also their choice. உங்களோட வாழணும் இருக்கணும் அப்படின்றது நீட் இல்லை, ரெக்வயர்டு கிடையாது. they can choose than another partner also. they can move with. நான் எதுக்கு சொல்கிறேன்னா, இப்போலாம் இப்படிலாம் பேசுகிறப்ப யூ மே திங்க், சார் அப்போ வந்து இத்தனை வருஷமாக நாங்கள் வாழ்ந்த வாழ்க்கையெல்லாம் வந்து மீனிங்கே இல்லாமல் போயிடுமே சார். ஸோ see, past is past and it's nothing to do with past, and past is nothing. நீங்கள் அந்த ரிலேஷன்ஷிப்லேருந்து வெளியே வந்துட்டு அதை கம்ப்ளீட் பண்ணிட்டு வரணும். ஃபஸ்ட்டு ஒன், யூ ஹேட் அக்செப்ட் தட் ஷீ இஸ் மூவிங் ஆன், இல்லை ஹீ இஸ் மூவிங் ஆன். திஸ் ரிலேஷன்ஷிப் இஸ் நாட் ஒர்க்கிங். அதை அக்செப்ட் பண்ணணும். அண்ட் தென் யூ ஹேட் டு கம்ப்ளீட் வித் ஹிம் ஆர் ஹர். எப்படி கம்ப்ளீட் பண்ணுறது? go and complete whatever you have, whatever you want to speak, you speak. Let her know, let him know, and mutually you have to move in life and accept whatever she or he tells. ஏதோ ஒரு காரணத்துக்காகவோ இல்லை காரணம் இல்லாமையோ they might have left. கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ஒரு டிவோர்ஸியாக இருக்கீங்க, டிவோர்ஸ் பண்ணுறதுக்கு முன்னாடியோ இல்லை அப்புறமோ, ஈவன் சம் பீப்புள் ஸ்டில் ஹோல்ட் தேர் அந்த ட்ராமாஸ், ஹோல்ட் தேர் பேக்கேஜஸ். இது வந்து என்ன பண்ணுன்னா, நம்ம இந்த எக்ஸிஸ்டிங் ரிலேஷன்ஷிப் இப்போ இருந்துகிட்ருக்கு, சடனாக அது மூவ் ஆகிடுச்சு, போயிடுச்சு. ஸ்டில் வி ஹோல்டு த மெமரிஸ், த இமேஜஸ், த வீடியோஸ். அதனால தான் இந்த NLP மூலியமாக நம்ம இதெல்லாம் மாற்ற முடியும். நான் அதை பற்றி பேசுகிறேன். சடனாக நம்ம கூட பேசிகிட்டு இருந்தவங்க, பழகிட்டு இருந்தவங்க விட்டு போனால் கஷ்டமாக தான் இருக்கும். இட்ஸ் ஆல் அபவுட் எமோஷன்ஸ். அண்ட் தேர் இஸ் சம் வேல்யூஸ், தேர் இஸ் சம் ஸ்டோரிஸ், தேர் இஸ் சம்திங் தட் வாஸ் ஒர்க்கிங் அண்ட் இட்ஸ் நாட் ஒர்க்கிங் நவ். அவ்வளோதான். ரிலேஷன்ஷிப் ஏதோ ஒரு விஷயம் ஒர்க் ஆகிட்டு இருந்தது, இப்போ ஒர்க் ஆகலை. யூ கேன் ஃபிகர் இட் அவுட் இஃப் தட் பர்சன் கிவ் அ ஸ்பேஸ். இப்போ அந்த பர்சனுக்கு வந்து உங்ககிட்ட வந்து பேசுகிறதுக்கோ இல்லை அவங்க லிசன் பண்ணுறதுக்கோ எப்படி கம்ப்ளீட் பண்ணலாம் சொல்லுங்கள்.